लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாங்குஜைப்பருப்ப व्यामोगतस्दरिद्रान तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2611வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். 297 வரிகள் உள்ள வயிற்றை 5 வரிகள் 6 வரிகள் 8 வரிகள் என்றெல்லாம் உரையாசிரியர்கள் பிரித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர் உரையை அடிப்படையாக கொண்டு அவர் சொன்ன வரிகளை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இது 17லேருந்து 22வது வரிகளை சொல்லுகிறேன். அதற்கு முன்னால் 2610வது நாளிலே 23லிருந்து 31 வரிகளுக்குள்ளவற்றை பார்த்து விட்டோம். ஒரு நாள் தள்ளி மீண்டும் பழைய இதற்கு போகிறோம். மன்னிக்க வேண்டும், தவறாக ஒரு 6 வரிகளை சொல்லாமல் விளக்கம் சொல்லாமல் போயிருக்கிறது. எனவே இன்றைக்கு 16லிருந்து 17வது வரியிலிருந்து 22வது வரிகள் வரைக்கும் உள்ளவற்றை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் 6 வரிகள், 2வது நாள் 16 வரைக்கும் உள்ள வரிகள், 3வது நாள் 16லிருந்து 17லிருந்து 22 வந்திருக்கணும். 4வது நாள் தான் 23லிருந்து 31 வந்திருக்கணும். ஆனால் 3வது நாளிலேயே 23லிருந்து 31 வரிகளுக்கான விளக்கங்களை பேசியிருப்பதனால் இன்றைக்கு 17லிருந்து 22க்கான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். முதலிலே திருநறையூர் பிள்ளை திருநறையூர் அரையூர் அருளி செய்த தனியன். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எந்நிலைமை கண்டு மிரங்காரே ஆமாகில் மண்ணு மடல் ஊர்வன் வந்து என்பது அந்த தனியன். 17லிருந்து 22வது வரிகள். தன்னாபி வளையத்து பேர்வொழி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னம் திசைமுகனை தான் படைக்க மற்று அவனும் முன்னம் படைத்தனன் 4 மறைகள் அம்மறைதான் மண்ணும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று உலகில் நன்னறி மேம்பட்டன நன்கு அன்றே. தன்னுடைய திருநாபி கமலத்திலே யோக நிதிரத்திலே இருக்கும் பொழுதே விழித்து எழுகிற போது தன்னுடைய நாபி வட்டத்திலிருந்து ஒரு பேரொளியை பிழம்பாகி நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையுடைய ஒருவனை படைத்தான். அவன் 4 தாமரை மலர்களை பொத்த முகத்தை உடையவனாக பிரம்மதேவன். அந்த எம்பெருமானே அவனுக்கு 4 வேதங்களையும் ஓத சொல்லி கொடுத்து அதை செய்வுற்று இந்த 4 வேதங்களையும் ஓதி அருளினான். பிரம்மாவும் அந்த வேதங்களை பெருமாளிடமிருந்து கற்றுக்கொண்டு அதிலே கூறப்பட்டிருக்கிற 4 விஷயங்கள் தான் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 வகையான புருஷார்த்தங்கள் என்று சொல்கிறது. அந்த உறுதி பொருளான 4ஐ அவரை வெளியிட்டது வேதம். அந்த வேதம் நான்முகனால் சொல்லப்பட்டது. அந்த நான்முகனாகிய பிரம்மதேவனுக்கு எம்பெருமானே அந்த வேதத்தை உபதேசித்தான். அப்படி திருப்பார்கடலிலே யோக நிதிரை கொண்டிருந்த பெருமாள் எழுந்தவுடனே இந்த பூமண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மாவை படைத்தான் என்று சொல்கிறார். பூமண்டலத்தை பூவலயம் என்று கூறுவது போல் நாபி மண்டலத்தை நாபி வலயம் என்று புது சொல்லை சொல்கிறார் ஆழ்வார். மன்னிய தாமரை மாமலர் பூத்து என்பதற்கு உலகிலே மண்ணிலிருந்து குடங்களிலே குயவம் உண்டாக்கும் போது காரியங்களான குடங்கள் வளர வளர காரணமான மண் எப்படி குறைந்து கொண்டே வந்து கடைசியில் அடியோடு மண் இருக்காதோ அதுபோல இல்லாமல் இந்த தாமரையோ தன் காரியமான உலகங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் தானும் சிறிதும் குறையாமல் இருக்கிறது, அழியாமல் நித்தியமாய் இருக்கிறது என்று சொல்லி அருமையான ஒரு விளக்கம் தருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. 4 தாமரை பூவில் தோன்றால் போல் படைப்பு காலத்தில் 4 முகங்களுடைய பிரம்மதேவன் தோன்றினான், தோற்றுவிக்கப்பட்டான் என்கிற பொருள் இன்னும் சிறக்கும். பொதுவாக ஒரு வேலை செய்தால் அந்த வேலையினுடைய லாபம் வருகிற போது வேலைக்கான மூலப்பொருளுடைய அளவு குறையும். எப்படி ஒரு குயவனானவன் பானை செய்ய தொடங்குகிற போது மண் அதிகமாக இருக்கும், பானை செய்ய செய்ய மண்ணெல்லாம் பானையாக மாறுகிற போது மண் இருக்காதோ அதுபோல் இல்லையாம் பிரம்மாவனுடைய படைப்பு.
பிரம்மா நாபி கமலத்திலிருந்து தோன்றிய பின்னாலும் கூட அந்த நாபி கமலமானது சிறந்து விளங்கியது என்று சொல்லக்கூடிய வரிகளை கொண்ட 17லிருந்து 22 வரிகளை இன்றைக்கு பார்த்தோம். அருமறைகளின் அருமறைகள் சொல்லுவது என்னென்றால் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய அறம்பொருள் இன்பம் வீடு, அறத்தால் ஈர்க்கக்கூடிய பொருளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதனால் கிடைக்கக்கூடிய முக்தி என்பவற்றை எல்லாம் பிரம்மனுக்கு உபதேசம் செய்து பிரம்மன் வாயிலாக உலகை படைத்தான் என்று சொன்ன வரிகளை பார்த்தோம். மீண்டும் வரிகளை பார்க்கலாம். தன்னாபி வளையத்து பேரொளி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னம் திசைமுகனை தான் படைக்க மற்ற அவனம் முன்னம் படைத்தனன் 4 மறைகள் அம்மறைதான் மண்ணும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று உலகில் நன்னெறி மேம்பட்டன நன்கு அன்றே. முடித்தவுடனே சொல்ல வேண்டிய கம்பனுடைய தனியன்கள். என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன்றுரை நீர்வேலி உலகறிய ஊர்வன் நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடிபூசி வண்டு வைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னை அண்ணல் திருநறையோர் நின்றபிரான் தேர் போகும் வீதி பொருளும் அறையாய் செல்வம் பொழிந்து காயேன வாச்சா மனசேந்திரீர்வா வியாப்தராவா பிரகதேசுவாவாது கரோமேந்திர சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.